ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்பில் ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கிரேவி ரெடி பண்ண போகிறோம். நல்லா வேக வைக்கணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒன்ஸ் வேக வைங்க. உப்பு எதுவும் இப்போ போட வேண்டாம். அதுக்கப்புறமா இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ நான் இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசகசா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு ஒரு 15 எண்ணிக்கை எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் இன்னொரு இதில் மாற்றிட்டோம் சிக்கனை. இப்போ திருப்பி அந்த பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க, பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அது வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணணும். நல்லா ஆயில்லையே நல்லா வதக்கணும். வத்தப்பொடி காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி அரைக்கும் போதே 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த கசகசா பட்டை அரைக்கோம்ல, அதுலேயே மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மூடி வச்சு வேக வைக்கிறேன். நல்லா வெந்துடும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம உப்பெல்லாம் சேர்க்குறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயமாக அரைச்சி போடலாம், பெரிய வெங்காயமாக அரைச்சி போடலாம். ஒரு 3 வெங்காயம் அரைச்சி போட்டுக்கோங்க தேவைக்கு ஏற்றாப்புல. கிரேவி யாருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. கிரேவி கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கறி மசால் பொடியும் மிளகு பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசால் பொடி ஒரு பாக்கெட், ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணையும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த பதம் போதும்னா ஓகே. எனக்கு கொஞ்சம் கிரேவி பதம் வேணுங்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தக்காளிலாம் போடவே இல்லை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.